மேடம், மே ஐ கம் இன்? என்ன சுவாமி, ஃபேஸ் ரொம்ப பிரைட்டா இருக்கு. எப்படியோ உன் புளிப்பு மிட்டாய் கேர்ள் ஃப்ரெண்ட் கான்டாக்ட் எடுத்துட்டியா என்ன? மேடம், கண்ணிலே படம் பாத்தீங்களா? இதனால தான் இவ்ளோ பெரிய கம்பெனியை கூட நீங்க ஈஸியா ஹேண்டில் பண்றீங்க. நீங்க சூப்பர் மேடம் நினைச்சமா. என் கண்ணே பட்டுரும் போல. போதும், உன் விஷயத்த சொல்லு. ஒன்றும் இல்லை மேடம், எப்படியோ கஷ்டப்பட்டு என் புளிப்பு மிட்டாய் கான்டாக்டை பிடிச்சிட்டேன். கால் பண்ணப்ப சென்னையில தான் இருக்குன்னு சொன்னா. நீங்க எப்ப சொல்றீங்களோ அப்ப கூட்டிட்டு வரேன். என்ன சொல்றீங்க? எப்பவா இதுக்கு? இப்பவே கூட்டிட்டு வா. இப்பவா? இப்ப வேணா ரொம்ப கஷ்டம் மேடம். நிறைய வேலை இருக்கு. சிச்சுவேஷன் சொல்லணும், ஸ்கிரிப்ட் சொல்லணும், சீன், ஸ்லாங், டயலாக் எல்லாம் இருக்கு. என்ன வளர்ற? இங்க ஏதாவது டிராமா நடக்க போகுதா? ஸ்கிரிப்ட் டயலாக்னு சொல்லிட்டு இருக்க? அது டயலாக் ஸ்கிரிப்ட்னா அது அப்படி இல்லை மேடம். அது எப்படின்னா, அவகிட்ட மேடம் உன்னை பார்க்கணும்னு சொன்னது அவங்க ஃபேண்டசின்னு சொன்னா நடக்குதுல மேடம். அதான் என்ன சொல்றதுன்னு யோசிக்கிறேன். அதுக்கே இவ்ளோ யோசிக்கிற? அவளை ஆபீஸ் கூட்டிட்டு வா. என்ன உன் ஃப்ரெண்டுன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வை. அவ்வளவுதான். சூப்பர் மேடம், நீங்க அடிக்கடி இப்படி ஸ்மார்ட்டா பேசி என்னை எப்பயுமே இம்ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. சுவாமி, புரிஞ்சு போச்சு மேடம். இப்போ இன்னைக்கு இல்லாம சுபலட்சுமிய நாளைக்கு வர சொல்லவா? எனக்கு உன் மேல சுத்தமா நம்பிக்கை இல்ல சுவாமி. யாரோ ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து இவதான் எக்ஸ்னு கூட நீ சொல்லுவ. சோ இன்னைக்கே கூட்டிட்டு வர. மேடம், நீங்க என்ன சந்தேகப்படுறீங்களா? உங்களை ஏமாத்துவன்னு எப்படி மேடம் நினைக்கிறீங்க? அவசியமே இல்லாம இந்த மாதிரி சில்லற வேலையெல்லாம் நான் என்னைக்குமே பண்ண மாட்டேன் மேடம். டிராமாவை நிறுத்திட்டு போ, வேலையை பாரு. போறாங்க.